மலையாளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியல எனக்கு. நான் வந்து சாமி நம்பிக்கை உள்ள குருவாயூருக்கு போகக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் குருவாயூரப்பாலாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதுபோல் குருவாயூர் மேலே நம்பிக்கை உள்ள ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு யானை படம் இருக்கும். அந்த யானையோட பேர் வந்து K7. K7 சரிங்களா, மறக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த K7ன்ற யானையை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நான் அது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நான் பார்க்கும்போது, இந்த யானை படங்கள், யானை சார்ந்த விஷயங்கள், அது வந்து தந்தமாக இருக்கலாம். அது மிகப்பெரிய தவறு. யானை கொண்டு அந்த தந்தத்தை எடுத்து வந்து வீட்டில் மாட்டுறது. ஆனால் அது இறந்த யானைக்கிட்டேருந்து நார்மலாக சிக்காகி இறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தந்தங்கள் உபயோகப்படுத்த எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது யானை தந்தங்கள் இருக்கிற வீடு, யானை வளர்த்த வீடு அப்படிலாம் பார்த்திங்கன்னா, யானை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் வளர்ப்பது என்பது. ஏன்னா சாப்பாடு போடணும், அதுக்கு ஒரு 4 பேர் வேலைக்கு ஆள் வேணும் போது சாமானியனால் அதை வந்து பராமரிக்க முடியாது. இஃப் தட் பீங் த கேஸ், அப்போ பணக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயந்தான் யானை. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருந்துக்கிட்டு யானையை வளர்க்க முடியுமா? யானை தந்தத்தை கூட வைக்க நம்ம வீட்டில் இடம் இருக்காது இருக்கிற சூழ்நிலை காரணமாக. அப்போ என்ன பண்ணலான்னா, யானை படத்தை வந்து மாட்டி வைங்க. யானை பொம்மை கூட சிறப்பு தான். யானை படம் சிறப்பு, படத்தில் ரொம்ப சிறப்பு. குருவாயூர் K7 அதில் பெரிய கதை இருக்கின்றது. அது இன்னொரு நாள் பார்க்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படம் இல்லாத பட்சத்தில் அந்த உருவ பொம்மையை வாங்கி வைக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு நல்ல பண வரவுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். அது உங்கள் மைண்ட் செட். இப்போ யானை பார்க்கும்போதெல்லாம் பணம் ஞாபகம் வரும். பணம் குறித்த ஞாபகம் நமக்கு இருக்குது சப்கான்ஷியஸாக அப்படின்னு சொன்னால், நம்ம ஆழ்மனதில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த விஷயம் உங்களுக்கு பணத்தை பெரிய அளவில் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும்.